மருந்துகள் நம் நோய்களை தீர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர நமக்கு நோய் உபாதைகளை ஏற்படக்கூடியதாக இருத்தல் கூடாது என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். எனவே மூலிகைகளை உட்கொள்வதன் மூலம் நம் நோயின்றி நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழலாம் என்கிறார். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். பொதுவாக இன்றைக்கு உடலில் ஏற்படுகின்ற நோய்களுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம்னு பார்க்கும்போது, பெருங்குடலில் நம்ம உடலில் தேங்கி இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளும், பெருங்குடலில் உடலை பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஏகப்பட்ட புழுக்களும் நுண்ணுயிரிகளும் அப்படிங்கிறத இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவ முறைகளும் ஒத்துக்கொள்கிறது. இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வயிறை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இல்லாத ஒரு பழக்கமாக இருக்கிறத பார்க்குறோம். நிறைய பேரை இன்றைக்கு நான் பார்க்குறேன். இன்றைக்கு தோல் நோய்களால் அவதிப்படுறாங்க, மன அழுத்தத்தினால் அவதிப்படுறாங்க, இரத்த அழுத்தத்தினால், இதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகளால் அவதிப்படுறாங்க, கிட்னி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளால் அவதிப்படுறாங்க. பட் ஆனாலும் கூட உடலை சுத்தப்படுத்தி உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் பெரும்பாலும் இன்றைக்கு யாருக்குமே இல்லாத எண்ணமாக இருக்கிறத பார்க்குறோம். இப்போ உடலை பாதிக்காமல் அதே நேரத்தில் உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்வது எப்படி அப்படின்னு வரும்போது, அதற்கு இந்த சீமை அகத்தி அப்படிங்கிற ஒரு தாவரம் ஒரு மிகச்சிறந்த மருந்தாக நமக்கு இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மாலை நேரங்கள்லையோ அல்லது இனிப்பு சாப்பிட்ட பிறகோ மோஷன் போகிற இடத்துல ஒரு கடுமையான அரிப்பு ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். ஆசன வாயில் ஏற்படுகின்ற அரிப்பு, அல்லது இரவு தூங்கும்போதோ நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த அரிப்பு நம்மளை சுண்டவே விடாது. நிறைய பெண்கள் இந்த நோயினால் அவதிப்படும் போது அரிக்கவும் முடியாமல், அதே நேரத்தில் அதனால் ஏற்படுகின்ற எரிச்சலாலே அதிகமான மன உளைச்சலுக்கு ஆளாகிறத பார்க்குறோம். அப்போ ஆசன வாயில் ஏற்படுகின்ற எரிச்சல் மற்றும் அரிப்புகளுக்கு முக்கியமான காரணம் என்னவாக இருக்குன்னா, நம்மளுடைய மலப்பையில் பெருங்குடலுடைய அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் மற்றும் அந்த இடத்தில் வளருகின்ற உடலுக்கு நல்லது செய்யாத பாக்டீரியாக்கள் மற்றும் நுண்ணுயிரிகள் தான். அப்போ மாதத்துக்கு ஒரு முறையாவது பேதிக்கு சாப்பிட்டு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் இயற்கை நியதி. நம்ம வீட்டுக்கு மாடியில் இருக்கக்கூடிய தண்ணீர் தொட்டியை கூட மாதத்துக்கு ஒரு முறை சுத்தப்படுத்தி மருந்துகளை இட்டு காய வைத்து பிறகு தண்ணீரை விட்டு உபயோகப்படுத்துகிறோம். ஆனால் பிறப்பதற்கு முன்பே இருந்து உபயோகப்படுத்தக்கூடிய வயிறு உடல்களை சுத்தப்படுத்துவதற்கு நம்ம சரியான அக்கறை காட்டுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும், இல்லைங்களா? ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது சீமை அகத்தியை அரைத்து எடுக்கக்கூடிய சூரணம் ஒரே ஒரு தேக்கரண்டி எடுத்து இரவு படுப்பதற்கு முன்பு ஒரு வேளை அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 மாத காலம் தொடர்ந்து சாப்பிடும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய தேவையற்ற புழுக்கள் பூச்சிகள் வெளியே வரதை நம்ம பார்க்க முடியும். நிறைய ஆண்கள் 35-40 வயசில் வருவாங்க, கை கால்லாம் ஒல்லியாக இருக்கும், உடம்பு மட்டும் பார்த்திங்கன்னா பானை மாதிரி இருக்கும். சாப்பாடு வகையில் ஒரு பெரிய பலவீனம் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். எவ்வளவோ முயற்சி பண்ணுறேங்க, என்னால் சாப்பாடுகளை நிறுத்தவே முடியல, ஒருவேளை நான் சாப்பிட்லன்னா எனக்கு நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எவ்வாறு குணப்படுத்தி கொள்ள முடியும், இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எவ்வாறு அதிலிருந்து முழுமையாக வெளிவர முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, அதற்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் மூலமாக உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற நுண்ணுயிரிகளை வெளியில் அனுப்புவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ நம்ம செய்யணும். அந்த வகையில் பார்க்கும்போது சீமை அகத்தியிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை ஒரே ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து சிறிதளவு வெந்நீரில் கலந்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு அல்லது இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அடுத்த நாள் மலம் கழியும் போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெண்மை நிறமான சிறு சிறு கொக்கி புழுக்கள்லாம் உடல்லேருந்து வெளியில் வரதை பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு 3 மாதம் நீங்கள் பண்ணிங்கன்னா 3 மாதமுமே உடல்லிருந்து நிறைய புழுக்கள் வெளியில் தினசரி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரதை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும் போது உடலுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்படுறதை பார்க்க முடியும். இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட வகையான வாத நோய், அதாவது கைகள் மட்டும் செயலிழந்து போகும், கைகளுடைய இயக்கம் கொஞ்சமாக குறைந்து ஒரு ஸ்டேஜில் கைகளுடைய செயலிழப்பு, உடலில் இருக்கக்கூடிய தசைகளுடைய செயலிழப்புன்னு கடைசியில் அந்த நோயாளிகள் படுத்த படுக்கையாக மாறுகின்ற ஒரு துயரம் ஏற்படுறதை நம்ம பார்க்க முடியும். எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி மூளையை செக் பண்ணாலும், முதுகுத்தண்டை செக் பண்ணாலும், உடலில் இருக்க நரம்புகளை செக் பண்ணாலும் எந்த மாற்றமுமே இருக்காது, எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எவ்வாறு குணமாக்கி கொள்ள முடியும் பார்க்கும்போது,
அதற்கு சீமை அகத்தி ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத பார்க்குறோம். மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனையை இன்றைக்கு ஓரளவு கட்டுப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த மூலிகைகளில் ஒன்று எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சீமை அகத்தியை தான் சொல்லணும். சீமை அகத்தியிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணம் குறைந்தது ஒரு 20 கிராம் அளவுக்கு எடுத்து 1 லிட்டர் தண்ணீரில் விட்டு கொதிக்க வைத்து அதை 500 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை மதியம் இரவு உணவுக்கு முன்பு 150 மில்லி அப்படிங்கிற மாதிரி குறைந்தது ஒரு வருட காலம் அவர்களுக்கு கொடுத்து வரும்போது படிப்படியாக செயலிழந்த கைகள், செயலிழந்த விரல்களுடைய இயக்கம் இதெல்லாம் மாறி உடலில் ஒரு மிகப்பெரிய அளவு முன்னேற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவு சீமை அகத்தியிலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டை நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கும் மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கு மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி வரும்போது உலகத்தில் எந்த மருத்துவ முறையிலும் அதை குணப்படுத்துவதற்கான சிகிச்சை அப்படிங்கிறது இல்லை. ஆனால் இந்த சீமை அகத்தியிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை கொடுக்கும்போது அவர்களுடைய உடல் சார்ந்த, எலும்புகள் சார்ந்த, தசை சார்ந்த, தசை நார்கள் சார்ந்த, நரம்புகள் சார்ந்த விஷயங்களில் ஒரு பலம் ஏற்பட்டு ஓரளவுக்கு அவர்களுடைய வேலையை அவர்களே செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உடலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி ஏற்படும் போது பெரும்பாலும் இன்றைக்கு நம்ம எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே பதில் இதற்கு சிகிச்சை இல்லை. உண்மைதான். ஆனால் நோயுடைய வேகத்தை பரவாமல் தடுக்கவும் ஓரளவுக்கு ஆரோக்கியமான நிலையில் உடலை மேம்படுத்தி கொண்டு வாழவும் நிச்சயமாக மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி சம்பந்தப்பட்ட பேஷண்ட்ஸ்க்கு குணமளிக்கக்கூடிய, பக்கவாத நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு, அதே போல் முதுகுத்தண்டு உடைந்து விட்டது அப்படின்ற பிரச்சனையினால் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நரம்புகளுடைய பாதிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்களுக்கு தீர்வளிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து இந்த சீமை அகத்தி. எனவே நேயர்களே, இந்த சீமை அகத்தியை பொறுத்தவரையிலும் வயிற்றில் இருக்கக்கூடிய, குடலில் இருக்கக்கூடிய புழுக்கள் வெளியேறுகின்ற பிரச்சனை சம்பந்தப்பட்ட நோய்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி அதே போல் பக்கவாதம், முதுகுத்தண்டு உடைந்ததனால் நரம்புகள் செயலிழந்து போயிருக்கக்கூடிய அந்த நோய்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு நம்மை நாம் ஒதுக்கிக் கொள்ளாமல் அவற்றில் நம்முடைய பங்களிப்பை நாம் எவ்வாறு அளிக்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக பள்ளி கல்லூரி வளாகங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நாம் ஏராளமான விஷயங்களை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பேசிக்கொண்டே வருகிறோம். மாற்றத்தை நாம் எப்படியும் விளைவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதிலும் முக்கியமாக கழிப்பறைகள் தொடர்பாக, அது சார்ந்த சுகாதார வசதிகள் தொடர்பாக நாம் தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை விவாதித்து வருகிறோம். அந்த வரிசையில் நீங்கள் பார்க்கிற போது பெண்கள் பள்ளியிலிருந்து நிற்பதற்கு, நிறைய கிராமப்புற பள்ளிகளில் இருந்து பெண்கள் கல்வியை நிறுத்துவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்பது சமீபத்திய ஆய்வுகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ட்ராப் அவுட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பள்ளிகளில் இடைநிறுத்தம் என்பது கிராமப்புறங்களில், அதுவும் பெண்கள் ஏன் அதிகமாக இடைநிற்கிறார்கள் என்ற காரணங்களை ஆராய்கிற போது மிக முக்கியமான ஒரு வருந்தத்தக்க ஒரு காரணம் என்பது கண்டுபிடிக்கப்படுகிறது. அது என்னவென்று சொன்னால், பள்ளிகளில் சுகாதாரமான கழிவறைகள் பெண்களுக்கு இல்லாதது. அப்படி இல்லாத போது அவர்கள் பல்வேறு விதமான சிக்கல்களை சந்திக்கிறார்கள். மாதவிடாய் நாட்களிலும் சரி, மற்ற நாட்களிலும் சரி, சுகாதாரமற்ற கழிப்பறைகள் என்பது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நரகமாக இருக்கிறது. நீங்கள் சாதாரணமாக பொது கழிப்பறைகள் என்பது இந்தியாவினுடைய மிகப்பெரிய சாபக்கேடு என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் பொது கழிப்பறைகள் அமைக்கப்பட்டதே மக்கள் சுகாதாரமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் பல இடங்களில் இந்த பொது கழிப்பறைகள் தான் சுகாதார கேட்டிற்கே ஒரு அஸ்திவாரமாக இருக்கின்றன என்கிற அளவிற்கு இந்த பொது கழிப்பறைகள் மோசமாக பராமரிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். அது நீங்கள் பொது இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு பொது கழிப்பறைகளாக இருக்கலாம், பள்ளி கல்லூரி வளாகங்களில் இருக்கக்கூடிய பொது கழிப்பறைகளாக இருக்கலாம். நீங்கள் அந்த கழிப்பறைகள் இருக்க இடத்திற்கு ஒரு 20 அடி 30 அடி தூரத்திலிருந்தே அங்கே ஒரு பொது கழிப்பறை இருக்கிறது என்பதை நீங்கள் கண்டுகொள்ளலாம். அந்த அளவிற்கு மிக மோசமான ஒரு கெட்ட வாசனை என்பது அதிலிருந்து வருவதை நாம் உணர முடியும்.
இதை இப்படி பராமரிக்கப்படாத கழிப்பறைகளை கண்டு மக்கள் மிகப்பெரிய அளவிற்கு அஞ்சுகிறார்கள், இளைஞர்கள் மாணவிகள் அஞ்சுகிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இந்த சுகாதாரமற்ற கழிப்பறைகளின் மூலமாக வெகு சுலபமாக சிறுநீரக தொற்று ஏற்படும் என்கிற ஒரு உண்மைகள் தொடர்ந்து மருத்துவ விஞ்ஞானத்தால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி பார்க்கிற போது இந்த பொது கழிவறைகளை அடிக்கடி பயன்படுத்தக்கூடியவர்கள் வெகு எளிதாக, அதுவும் பெண்கள் வெகு எளிதாக சிறுநீரகம் சார்ந்த தொற்றுகளுக்கு ஆட்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற ஒரு அபாயம் சுட்டி காட்டப்படுகிறது. இதற்கு பயந்து கொண்டும் அதனுடைய அருவருப்புணர்ச்சி காரணமாகவும் பெண்கள் பலர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் பெரும்பாலும் பகல் வேளைகளில் அல்லது வெளியே இருக்கிற போது தண்ணீரை அருந்துவது கிடையாது. அது எந்த அளவிற்கு என்றால், அவர்கள் உடல் ரீதியாக மிகப்பெரிய அளவிற்கு பலவீனம் அடையக்கூடிய அளவிற்கு அவர்கள் தண்ணீர் அருந்தாமல் இருப்பதுடன் சிறுநீரை அவர்கள் நீண்ட நேரம் அடக்கி வைத்திருப்பதன் காரணமாக அவர்களுக்கு சிறுநீரகம் சார்ந்த பல நோய்கள் ஏற்படுகின்றன என்று ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. பெண்கள் சிறுநீர் கழிப்பதற்கு கூட ஒரு வசதியற்ற ஒரு சூழலைத்தான் நாம் எல்லா இடங்களிலும் உருவாக்குகிறோம் என்பதும், அதன் காரணமாக பலர் பெண்கள் குறிப்பாக பள்ளிகளிலிருந்து இடைநின்று விடுகிறார்கள் என்பதும் மிகப்பெரிய அவலம். கல்லூரிகளிலும் கூட ஒரு பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. அந்த அளவிற்கு முடைநாற்றம் மிக்க ஒரு பொதுக்கழிப்பறைகளை நாம் தொடர்ந்து உருவாக்கி வந்திருக்கிறோம். இதை பற்றி தொடர்ந்து பேசப்பட்டாலும் கூட அதை மாற்றுவதற்கான எந்த உருப்படியான செயல் திட்டமும் வகுக்கப்படவில்லை. ஏன் பள்ளி கல்லூரிகளில் சுகாதாரமான கழிப்பறைகளை நாம் உருவாக்க முடியாதா? அதற்கான நிதி வசதி என்பது அரசாங்கத்திடம் இல்லையா? எங்கே கோளாறு இருக்கிறது என்று பார்த்தால், அடிப்படையிலேயே ஒரு சுகாதாரமான கழிப்பறையை நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் அதற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம், நவீன வசதிகளுடன் அந்த கழிப்பறை இருக்க வேண்டும், போதுமான அளவிற்கு தண்ணீர் வசதி இருக்க வேண்டும், அந்த துப்புரவு பணியாளர்கள் இருக்க வேண்டும். இந்த துப்புரவு பணியாளர்கள் பொறுப்புடன் வேலை செய்கிறார்களா என்பதை கவனிப்பதற்கான பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் இருக்க வேண்டும். பொது கழிவறைகள் தொடர்பான புகார்கள் என்பது உடனடியாக கவனிக்கப்பட வேண்டும். ஆனால் நீங்கள் ரயில் நிலையங்கள் இருக்கக்கூடிய கழிவறைகளை எடுத்துக்கொள்ளுங்கள், ரயிலில் இருக்கக்கூடிய கழிவறைகளை எடுத்துக்கொள்ளுங்கள், வேறு பல மாநகராட்சியாளர் பராமரிக்கக்கூடிய கழிவறைகள், எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், பள்ளி கல்லூரி வளாகங்களில் எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லா இடங்களிலுமே கழிவறை என்பது மிக மோசமான ஒரு அவலத்தினுடைய ஒரு அடையாளமாக, சமூக சீரழிவினுடைய ஒரு அடையாளம் போல இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒருபுறம் கழிவறைகளை நவீன முறையில் வடிவமைக்காது மட்டுமல்ல, போதுமான தண்ணீர் வசதி உட்பட சுத்தப்படுத்துகிற வசதி உட்பட பெரும்பாலான விஷயங்கள் இல்லாதனால் இந்த கழிப்பறைகள் மனித விரோத தன்மை கொண்டவையாக இருக்கின்றன என்றால், இந்த கழிவறைகளை பயன்படுத்துகிறவர்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. அதாவது இங்கு கழிவறைகளை பயன்படுத்தக்கூடியவர்களில் நிறைய பேருக்கு ஒரு கழிவறைகளை எப்படி சுத்தமாக வைத்துக்கொள்வது என்பதை பற்றி எந்த விதமான பார்வையும் கிடையாது. ஃப்ளஷ் செய்வது, உண்மையில் சுத்தமாக வைத்துக்கொள்வது, நாம் அடுத்தவர் பயன்படுத்துவதற்காக அந்த கழிவறையை பத்திரமாக, அதாவது சுத்தமாக விட்டு செல்கிறோமா என்று அக்கறையுடன் அதை பார்த்து கொள்வது என்கிற விஷயங்கள் எல்லாம் நம்முடைய பண்பாட்டில் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பொதுக்கழிவறைகள் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சீரழிவாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றன. அப்படி பார்க்கிற போது நாம் இந்த பொதுக்கழிவறைகளை பயன்படுத்துவது தொடர்பான பயிற்சியையும் மிகச்சிறு வயதிலிருந்தே மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, குழந்தைகளுக்கு நாம் கற்பிக்க வேண்டும். பொதுக்கழிவறைகளை நாம் சுத்தமாக வைத்துக்கொள்வது என்பது நம்முடைய சொந்த உடலை நாம் சுத்தமாக வைத்துக்கொள்வதை விட மிக மிக முக்கியமானது என்பதை நாம் உணர்த்த வேண்டும். ஒருபுறம் நீங்கள் பள்ளி நிர்வாகமோ கல்லூரி நிர்வாகமோ மாநகராட்சிகளோ எதுவாக இருந்தாலும் சரி, கழிவறை வசதிகளை கவனித்துக் கொள்வதில் மிகப்பெரிய அளவிற்கு முக்கியத்துவம் தர வேண்டும். நாமும் நம்முடைய கழிவறைகளை முறையாக பயன்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் அது ஏற்படுத்தக்கூடிய மோசமான விளைவுகள் என்பது நம்முடைய உடல்நலக்கேட்டிற்கும் மன அழுத்தத்திற்கும் ஆட்படுத்தக்கூடியவை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்த வல்லுநர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோலே நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தனித்தமிழ் ஆர்வலர் திரு மறை தி தாயுமானவர். இன்று உலக தாய்மொழி தினம். இந்த நாளோட சிறப்பு என்ன, தாய்மொழியான தமிழ்மொழியோட சிறப்புகள் என்ன, இன்னைக்கு அனுசரிக்கிறதுக்கான காரணம் என்ன, இப்படி பல விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்.
இன்று உலக தாய்மொழி நாள். இந்த நாளோட முக்கியத்துவம் என்ன? எதற்காக ஒரு தாய்மொழி நாள் அப்படிங்கிறத உலகம் பூரா அனுசரிக்கிறாங்க? தாய்மொழின்னு சொல்லும்போது நம்மளுடைய தமிழ் இது ஒரு முதன்மையான மொழி, தொன்மையான மொழின்னு பேசுகிறோம். தமிழோட சிறப்புகள் என்ன? அது இன்றைக்கு அதோட நிலைப்பாடு எப்படி இருக்கு? தனித்தமிழ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்படி நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம பேச வேண்டியிருக்கு சார். முதல்ல இன்னைக்கு உலக தாய்மொழி தினம் அப்படிங்கிறதுனால இந்த நாளோட சிறப்பு எதனால இப்படிப்பட்ட ஒரு நாள் கடைபிடிக்கப்படுது? அதாவது 1947ஆம் ஆண்டு இந்தியா விடுதலை அடையும் பொழுது மேற்கு பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான் என்று 2 உருவானது. கிழக்கு பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தானிலே முகமது அலி ஜின்னா என்பவர் அந்த நாட்டின் அதிபராக இருந்தார். அவர் மேற்கு பாகிஸ்தானிலே உருது மொழியை ஆட்சி மொழியாகவும் அலுவல் மொழியாகவும் அறிவித்தார். அதே வேளையில் கிழக்கு பாகிஸ்தான் அதன் ஆட்சிக்கு உட்பட்ட காரணத்தால் அங்கும் உருது மொழிதான் ஆட்சி மொழியாக்கப்பட வேண்டும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது டாக்கா பல்கலைக்கழகத்தில் ஷேக் முஜிபுர் ரஹ்மான், பின்னால் அந்த நாட்டின் அதிபராக இருந்தவர், அப்பொழுது ஒரு பெரிய போராட்டத்தை துவக்கினார்கள். இருந்தாலும் ஆட்சி மொழியாக உருது மொழி அலுவல் மொழியாகவும் வந்துவிட்டது. இதை தொடர்ந்து அவர்கள் போராடி கொண்டிருந்தார்கள் தவிர அவருடைய தாய்மொழி வங்க மொழி. இது போராடி கொண்டிருக்கும் வேளை எதுவுமே நடைபெறாத சொல்ல 1952ஆம் ஆண்டு மிகப்பெரிய போராட்டம் வெடித்தது. எங்களது தாய்மொழியான வங்க மொழியை தான் ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் என்று மிகப்பெரிய போராட்டம் நடக்கின்ற பொழுது அங்கே துப்பாக்கி சூடு நடந்ததின் விளைவாக பல உயிர்கள் பலியானது. அதான் தாய்மொழின்னு சொன்னீங்களா, அந்த தாய்மொழிக்காக மிகப்பெரிய போராட்டத்தை வங்க மக்கள் நடத்தினார்கள். ஆனாலும் 1971ஆம் ஆண்டு இந்தியா உதவியுடன் வங்கதேசம் என்று ஒரு புதிய தேசம் பிறந்தது, எல்லோரும் அறிவார்கள். அந்த வங்கதேசம் பிறந்தவுடன் அவர்கள் செய்த முதல் காரியம் தங்களுடைய ஆட்சி மொழியாகவும் அலுவல் மொழியாகவும் வங்க மொழியை அவர்கள் அங்கே அரசியல் ரீதியாக சட்டம் இயற்றினார்கள். இந்த சட்டத்தை வைத்துக்கொண்டு ஐக்கிய அமெரிக்கா உறுப்பு நாடுகளிலே இதை ஒரு கோரிக்கையாக கொண்டு வந்தார்கள். அந்த கோரிக்கையின் தான் 21 பிப்ரவரி மாதம் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். 1999ஆம் ஆண்டு ஐநா உறுப்பு சபையில் அது ஒரு தீர்மானமாக கொண்டு வந்தார்கள். ஏன்னா உலகில் பல மக்கள், பல பண்பாடு, பல இனங்கள் இருந்தாலும் தாய்மொழி ஒன்றுதான் அவனுடைய முகவரியை காட்டக்கூடிய ஒரு செயல் என்ற கரணியத்தால் அன்று தாய்மொழி நாளாக அன்று உலகம் முழுவதும் கொண்டாட வேண்டும் என்று அமெரிக்க ஐக்கிய நாடுகள் உறுப்புகள் ஒரு கேட்டுக்கொண்டதின் விளைவாக இன்று எல்லா நாடுகளிலும் கொண்டாடப்படுகின்றன. அதனால் அதே வேளையிலே நமது தாய்மொழியான தமிழ் என்ன நிலையில் இருக்கின்றது, நமது தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது, இந்தியாவில் அந்தந்த மாநிலங்களில் எப்படி தாய்மொழி இருக்கின்றத ஒரு செய்தியை நான் குறிப்பிட விரும்புகிறேன். தேசத்தந்தை காந்தியடிகளை பற்றி அனைவரும் அறிவார்கள். அவர் 1937ஆம் ஆண்டு ஹரிஜன் மாத இதழிலே ஒரு தீர்மானம் மாதிரி கொண்டு வருகிறார். அதாவது சர்வோதய கல்விக் கொள்கை என்ற ஒரு அருமையான திட்டத்தை இங்கே அறிவிக்கிறார். அந்த திட்டமானது வாழ்க்கை கல்வி, வாழ்க்கைக்கான கல்வி, வாழ்க்கை முழுவதும் கல்வி என்று 3 ஒரு அம்சங்களை கொண்டு ஒரு அருமையான திட்டத்தை கொண்டு வருகிறார். அதன் தொடர்பாக 1937ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 22, 23 வார்தாவிலே ஒரு காங்கிரஸ் மாநாடு கல்விக்காக ஒரு மாநாடு கூட்டுகிறார்கள். அந்த கல்வி கூட்ட தலைவராக டாக்டர் உசைன், பின்னாளில் இந்திய குடியரசுத் தலைவரான அவர் அங்கே வார்தா கல்வி திட்டம் அல்லது ஆதார கல்விக் கொள்கை என்ற ஒரு அருமையான திட்டத்தை கொண்டு வருகிறார்கள். அதை இந்தியாவிற்கான திட்டத்தை. அதிலே பல கோரிக்கைகள் இருந்தாலும் 2 கோரிக்கைகள் முக்கியமாக இங்கே நாம் கூற கடமைப்பட்டிருக்கிறோம். முதல் அந்த ஆதார கொள்கையிலே முதல் தீர்மானம் முதல் 7 ஆண்டுகளுக்கு இலவசமாக தரமான கல்வியை வழங்க வேண்டும் என்று. 2வது தீர்மானம் மிக முக்கியமானது. தாய்மொழி கல்வியின் மூலம்தான் அது அங்கு படிப்பு சொல்லித்தர வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார்கள். ஆனாலும் அப்பொழுது மெக்காலா என்ற இங்கே ஆங்கிலேய ஒரு அதிபர் அந்த மெக்காலா கல்வி திட்டத்தை புகுத்தும் பொழுது சர்வதேச கல்வி திட்டத்துக்கு ஆதரவாக இருந்தார்கள். ஆனால் நாள் ஆக ஆக அது எப்படியாவது அவங்களுடைய கல்வி திட்டத்தை உள்ளே நுழைக்க வேண்டும் என்ற கருணையத்திற்காக 1942ஆம் ஆண்டு டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்ற ஒரு அறிஞரை வைத்து இந்த கல்வி திட்டத்தை உருவாக்கினார்கள். அப்பொழுது லண்டனில் இருக்கின்ற ஆக்ஸ்போர்டு கல்வி திட்டத்தை ஒட்டி நமது இந்தியாவில் அந்த கல்வி திட்டத்தை தொடங்கினார்கள். நம்ம எல்லோருக்கும் தாய்மொழி இங்கே பல மாநிலங்களில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பண்பாடு, ஒரு மொழி இருக்கின்றது.
ஆனால் அன்றைக்கே என்ன பண்ணார்கள், அந்நிய மொழியான ஆங்கில கல்வியை கொண்டு வருவதற்குண்டான ஒரு திட்டத்தை அப்பொழுதே தீட்டி அதை நடைமுறைப்படுத்துவதற்காக கொண்டு வந்து விட்டார்கள். கண்டிப்பா சார். இப்போ உலக தாய்மொழி தினம் கொண்டாடுற இந்த ஒரு நேரத்துல இப்போ வந்து தமிழ் மொழிய தாய்மொழி கல்விதான் அவசியம் நீங்க இப்ப சொல்லியிருக்கீங்க. அதோட முக்கியத்துவம் பத்தி இன்னைக்கு நம்ம பேச வேண்டியிருக்கு. கண்டிப்பா எதனால தாய்மொழி கல்வி அப்படிங்கிறது இன்னைக்கு தேவை? இப்போ தந்தை மொழின்னு சொல்றாங்க, ஏன் தாய்மொழின்னு சொல்றாங்க? ஒரு குழந்தை அந்த தாயிலேருந்து பிறந்து வந்த உடனே அதுக்கு பால் ஊட்டி அவதான் அதனுடைய சொற்களை சொல்லித்தரா. கணவனானவர் பல இடங்களுக்கு வேலைகளுக்காக செல்லலாம், போகலாம், வரலாம். ஆனால் குழந்தை யாரிடம் பழகிறது? பெற்றதிலிருந்து தாயினுடைய அரவணைப்பில். அவள் சொல்லிக் கொடுக்கின்ற முதல் மொழி எது? அவள் அறிந்த தாய்மொழி. தெலுங்கோ மலையாளமோ, ஆனால் தமிழ்நாட்டில் தாய்மொழி என்பது அந்த தமிழை சொல்லிக் கொடுக்கிறார்கள். தமிழ் என்பது நம் உயிரோடு கலந்தது. அது உயிரோடு கலந்த ஒரு குருதி. அதன் மூலமாக கல்வி சொல்லும்போது குழந்தை எளிதாக புரிந்து கொள்கிறது. ஏன்னா லண்டனிலே ஒரு தொலைக்காட்சியிலே ஒரு பார்த்தேன். அதில் என்னன்னா, குழந்தைகளுக்கு 2 கண்களும் ஓரிடத்தில் குவியுது, 5 அகவையில்தான் அந்த 2 கண்களும் ஒரு நேர்கோட்டில் வருகிறது என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுதுதான் அவர் படிப்பதற்குண்டான நிலை ஏற்படுகிறது. ஆனால் இன்ற சூழ்நிலை என்ன? 3வது வகுப்பிலே கொண்டு ஏதோ ஒரு வகுப்பில் சேர்த்து விட்டு அவர்கள் பணிக்கோ எங்கேயோ சென்று விடார்கள். ஆனால் படிப்பது என்ன? தாய்மொழி கல்வி அல்ல, பிறமொழியான ஆங்கிலத்தை கற்கின்றார்கள். ஆனால் தாய் வீட்டில் பேசுவது, தன் உடனோடு பிறந்த ஒரு குழந்தை வீட்டில் தாயோடு தமிழை பேசி கொண்டு அங்குள்ள மொழி மாற்றம் ஏற்படுகிறது. அப்பொழுது இயற்கையாகவே தாய்மொழியில்தான் எல்லாம் படித்தவர்கள் தான் பெரிய அறிஞர்களாக வர முடியும் என்பது உலக வரலாற்று உண்மை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, தாய்மொழியை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு பிறமொழியான ஆங்கிலத்தை தலைமையில தூக்கி வச்சு ஆடுறதுனால நம்முடைய தாய்மொழி சிதைந்து போகிறது. இதனால் பல மொழிகள் உருவாகிறது. நம்முடைய பண்பாட்டு சிதைவு ஏற்படுறதுனால கும்பகாயம், அதாவது சமூக மாற்றம் ஏற்படுகிறது. ஆனால் இந்த நிலையெல்லாம் சரியாக வர வேண்டுமென்றால் நமது தாய்மொழி தூயதாக இருக்கணும். இப்போ நீர் போய் குடிக்க போகிறீங்க, ஒரு தண்ணி குடிக்க போகிறீங்கன்னா தூயதாக இருக்குன்னு நினைக்கிறேன். தூயமான உணவு, சுத்தமான உணவுன்னு சொல்லி சாப்பிட போகிறீங்க. அப்போ அந்த மொழி, அந்த குடிநீரிலும் உணவிலும் நாம் உடுத்துகின்ற உடையிலும் தூய்மையை எதிர்பார்க்கின்றவர்கள் ஏன் மொழி தூய்மையை எதிர்பார்க்கக்கூடாது? மொழி தூய்மையை தான் வர வேண்டும். அந்த மொழி தான் நமக்கு பண்பாடு, அதுதான் நமக்கு எல்லாமே உள்ளே நிறைந்தது. அதை நாம் தவிர்த்து பிற மொழியை படிப்பது நான் தவறு என்று சொல்லலை. தாய்மொழியை நன்கு கற்றபின் பிற மொழியை படிக்கலாம், அது எந்தவித தடையும் இல்லை. நீங்கள் பெரிய அறிஞர்கள் பார்த்தா விட முதல்ல தாய்மொழியை படித்து விட்டு தான் நன்றாக அறிவு பெற்ற பின் தாய்மொழியில் சிந்திப்பது என்பது தாய்மொழியில் தான் முடியும். ஒரு எடுத்துக்காட்டு கூட சொல்லாங்க, ஒருத்தன் நல்லா தூங்கிட்டு இருக்கான், அவன் எந்த மொழிக்காரன்னு தெரியலன்னா அவன் தூங்கும்போது தட்டினா அம்மா அப்படின்றான். இல்லை ஏதாவது ஒரு எந்த மொழிப்பா அவன் தாய்மொழி. அதனால் தாய்மொழி என்பது நம்முடைய உடலோடு பொருந்தியது. ஆனால் இப்போது தாய்மொழியை நான் கற்க வேண்டிய சூழலில் இருக்கின்றோம். இன்னொரு சிறிய எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறேன். யுனெஸ்கோ என்ற ஒரு அமைப்பு 100 ஆண்டுகளுக்குள் அழிகின்ற மொழிகளிலே தமிழ் மொழி 8வது இடத்தில் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய துயரமான ஒரு வருத்தமான சூழ்நிலை. இப்பொழுது நாம் அதை செய்ய வேண்டும். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்கள் அனைவரும் தங்கள் குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் தான் சொல்ல வேண்டும். ஏன்னா சில பெற்றோரே தங்கள் குழந்தைகள் மம்மி டாடி தான் கூப்பிடணும், இல்லாட்டி அதை அடிக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய குடும்பம் தெரியுங்களா? தமிழ்நாட்டில் நம்ம தாய்மொழியை நம்ம தானங்க படிக்கணும். நாம் நமது அந்த உணர்வை அந்த தமிழினுடைய சொற்கருவங்களை நாம் தான் உணர்ந்து கொள்ளணும். நம்ம எவ்வளோ பெரிய இலக்கியங்களுக்கு சொந்தக்காரர்கள். உலகிலே மூத்த மொழி எது? தமிழ் மொழி. இப்போ அண்மையில் பாரத தலைமை அமைச்சர் கூட சொன்னார், சமஸ்கிருதத்தோட தமிழ் தான் மூத்த மொழி என்று. அப்போ உலகத்திலே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் முதன் மொழி தமிழ் மொழி என்று. ஆக நாம் தமிழ் மொழியான தாய்மொழியை நமது குழந்தைகளுக்கு நாம் தான் அதை கற்றுத்தருந்த அதனுடைய பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டிய நமது அந்த நிலையில் இருக்கின்றோம். இந்தியாவை முழுக்க எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய மாநிலங்கள் தாய்மொழி, பல மொழிகளை தாய்மொழியாக கொண்டவங்க இருந்தாலும் இந்த ஜான் மெக்கலே சிஸ்டம்க்கு அப்புறமா நம்ம எல்லாமே கம்யூனிகபிள் லாங்குவேஜாக ஆங்கிலத்தை எடுத்துக்கிட்டதுனால இன்னைக்கு தமிழோட நிலைப்பாடு அப்படின்னு வரும்போது கொஞ்சம் கீழே இறங்கி போகிற ஒரு உண்மையான ஒரு சூழலையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கீங்க இல்லையா? ஸோ இன்றைய இந்த நிலைப்பாடுக்கான ஒரு காரணம் என்ன? இதிலிருந்து ஒரு மாற்றம் ஏன் தேவை? யாரும் கோவித்து கொள்ளக்கூடாது. திரைப்படங்களும் தொலைக்காட்சிகளும் ஊடகங்களும் பொதுவாக என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கிலத்தில் உயர்த்தி காமிச்சிடுறாங்க. இப்போ ஒரு இழுவை வண்டி, அந்த ரிச்சாக்காரன் ஒரு படத்தில் அவர் வண்டி ஓட்டி குடும்பத்தை வைப்பார். அவரையெல்லாம் தானேங்க சரி இவர் ஓட்டுறாரு படித்து. ஆனால் ஒரு நேரத்தில் ஷேக்ஸ்பியர் எடுத்து படிச்சுட்டு இருப்பார்.
அதை வந்து பார்த்தோன்னா ஆஹா இவர் பெரிய படித்தவர் போன. அதாவது தமிழ் எவ்வளவு படித்து பெரிய அறிஞராக இருந்தாலும் ஆங்கிலம் படித்தாதான் ஒருத்தன் அறிவாளின்ற நிலையை வந்து தமிழக மக்களுக்கு திரைப்படங்களும் தொலைக்காட்சி ஊடகங்களும் எல்லாமே அதை பரப்பி விட்டன. அப்போ சாதாரண ஒரு எளிய குடும்பத்தில், ஏழை குடும்பத்தில் பிறந்தவங்க, எனக்கு தெரிந்த ஒரு ஏழை குடும்பம், அவர்களும் இந்த கடலை மிட்டாய் இந்த சுண்டெல்லாம் விற்றுட்டும்போது நான் கடற்கரையில் போயிருக்கும்போது அந்த பையன் வந்து அந்த சட்டை கட்டெல்லாம் போட்டு அங்கெல்லாம் கட்டிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், என்னம்மா நீங்கள் இந்த பணி செய்கிறீங்க, அவனை படிக்க வைக்கிறதுக்கு காசு என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு இந்த வருமானம் பத்தில் இருந்தாலும் நான் படிக்க வைக்கிறேன், ஆங்கில வகுப்பில் தான் படிக்க வைக்கிறேன், அது படித்தாதான் ஏன் மதிப்புண்ணா, யாருமா அவங்களுக்கு சொன்னால் அது மாதிரி அப்படின்னா, இல்லைங்க எல்லாருமே மம்மி டாடின்னு கூப்பிடணும். அப்போ ஒரு ஏழை எளிய மக்களிடத்தில் எப்படி ஒரு கருத்து ஊன்றி வளர்கிறது. அதே மாதிரி பழைய திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டு வர ஐயானா, ஐயா வந்து சீமைக்கு போய், ஏன்னா அந்த குப்பாயம் கோட் சூட் அப்படி போட்டு வந்தோடனே சரிய ஒரு மதிப்பாக இருக்காரு, படிச்சுட்டு வந்த ஒரு மொழி தெரியலன்னு வருத்தப்படுறானே தவிர நமது மொழியில் ஏன் நான் அந்த செய்தியை கொண்டு வரக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இங்கே வரவில்லை. இப்போ ஜப்பான் போன்ற வளர்ந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா எந்த அறிவியல் ஒரு கண்டுபிடிப்புகள் நடந்தாலும் அந்த நாட்டு அறிஞர் குழு என்ன பண்ணுறாங்கன்னா அதை அவர் எந்த மொழியில் வந்தாலும் அதை உடனே தங்களது தாய்மொழியில் மொழிபெயர்த்து தங்கள் மக்களுக்கு அதை கொடுத்து விடுகிறார்கள். எவ்வளோ ஒரு அருமையான செய்தி. இன்றைக்கி நம்ம எல்லாரும் ஜப்பானுடைய அடிமுறை ஒரு அடிப்படையான தேவை என்ன, மக்களுக்கு கல்வி. அந்த கல்வி வந்து அவங்களுடைய தாய்மொழியில தான் சிந்திச்சு கொடுக்க முடியுன்றத தெளிவாக உணர்ந்து ஜப்பான் போன்ற தேசங்கள்லாம் பண்ணுறாங்க. நாம் அந்த முறையை வந்து கடைபிடிக்க தவறிவிட்டோம். பள்ளி கல்வியோடு நம்ம தமிழை நிறுத்திக்கிட்டு இருக்கோமே தவிர உயர்கல்விக்கு கொண்டு வரும்போது கூட எதிர்ப்பு வேற யாரும், நம்ம தமிழர்கள் தான் எதிர்க்கிறாங்க. வேற எந்த பக்கத்தில் இருக்க மாநிலங்கள் யாரும் நீங்கள் தமிழ் கல்வியை உயர்கல்வி கொண்டு வர. இது ஒரு வரலாற்று செய்தியை நான் வந்து இங்கே பள்ளி மாணவனாக படிக்கும்போது, அப்போ 2 அரசியல் கட்சிகள் வந்து தேர்தல் தீவிரமாக 70-71 நடக்குது. ஒரு நடிகர், புகழ்பெற்ற நடிகர் பேசுகிறாரு, நான் நின்று கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்க வந்து கல்லூரியில் தமிழ் வந்து கல்வி கொண்டு வராங்களே, ஏன் அது ஆங்கிலம் தானே, ஏன் உங்கள் பையன் படிச்சுட்டு அமெரிக்கா லண்டன்லாம் போகக்கூடாதா, உங்கள் பிள்ளைங்க தான் படிக்கணுமா, ஆங்கிலம் தான் வச்சா என்ன தப்புன்னு இங்கே இருக்கவங்களே பேசும்போது அப்போ தானே என்ன இது தமிழ்நாட்டில் போய் தமிழுக்கு ஒரு எதிர்ப்பு வருது, வேற எதாக இருந்தாலும் பரவாயில்ல. அதே மாதிரி நமது மக்கள் இன்னும் தாய்மொழி கல்வியும் சரியாக உணரலாம். ஆங்கிலமும் சிறந்த மொழி என்பது கருத்து வேறுபாடு இல்லை. நீங்கள் தாய்மொழியை முழுதாக கற்றுக்கொண்டு பிறகு மொழியை படியுங்கள், அதை நம்ம எந்த தடையும் கூறவில்லையே. அதை தான் இங்கு மக்கள் உணர வேண்டும். அதுதான் இன்றைய இந்த தாய்மொழி நாளிலே நாம் மக்களிடத்தில் சொல்லிக்கொள்ள வேண்டிய செய்தி. தாய்மொழியை பழுதர கற்றுக்கொள்ளுங்கள், பிறகு எந்த மொழி வேணாலும் கற்றுக்கொள்ளுங்க, அதுக்கு தடை ஏதும் இல்லை. தாய்மொழியோட முக்கியத்துவம், அதோட சிறப்புன்னு பேசும்போது நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க தாய்மொழியில நம்ம சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இருக்கிற தலைமுறையில் மாணவர்களுக்கு வந்து ஒரு குழப்பமான ஒரு சூழலை நாமளே ஏற்படுத்திட்டோமோ அப்படின்ற ஒரு இது வருது. வீட்டில் பேசுவது ஒரு மொழியாக இருக்குது, பள்ளி கல்வி நிலையங்களில் போகும்போது வேறு ஒரு மொழி அப்படின்னும் போது இந்த சிந்தனை ஓட்டம் சிறப்பாக செழிப்பாக வர்றதுக்கு தாய்மொழி எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது? சிந்தனை ஊற்றுன்றது தாயிலேருந்து வரும்போது தான் அவங்களோட சிந்தனையான இயற்கையான ஊற்று. இயற்கையான ஊற்று யார்கிட்டேருந்து வரும்னா அந்தந்த தாய்மொழியிலேருந்து தான் வர முடியாது. படிக்கின்ற அருமையான செய்திகளை கொண்டு தான் அந்த தாய்மொழி கல்வியில் இருக்கக்கூடிய செய்திகளை உள்வாங்குவது. அதாவது எந்த கருத்து நீங்கள் சொன்னாலும் தாய்மொழியில் சொல்லும்போது அந்த கருத்தை உள்வாங்கி கொண்டு அந்த சிந்தனை தாய்மொழியில் தான் அந்த சிந்திக்க முடியும். அதுதான் இயற்கையினுடைய வரலாற்று அறிஞருடைய பார்வையில் அப்படி தான் இருக்கு. அந்த சிந்தனை வரும்பொழுது தான் நீங்கள் ஒவ்வொரு புதிய அறிவியல் கண்டுபிடிப்பு ஆகட்டும், மற்ற எந்த ஒரு செய்தியாகட்டும், அந்த தாய்மொழியினுடைய சிந்தனை தான் அவனுடைய அறிவு வளர்ச்சி முதன்மையாக இருக்கும்ன்றது உலக வரலாற்று அறிஞருடைய ஒவ்வொரு கண்டுபிடிப்புகள். நீங்கள் எங்கே அந்த வானொலி கண்டுபிடித்து வர எந்த மொழின்னு பார்த்தீங்கன்னாலும் அவர் தெளிவாக சொல்லுவாங்க. அது மாதிரி வானூர்தியை முதல்ல கண்டுபிடிச்சாங்க, அவங்க எப்படி அதை கண்டுபிடிச்சாங்க. அது மாதிரி ஒளிப்பட கருவி, இவங்களை எல்லாம் இந்த அறிஞர்களெல்லாம் எடுத்து பார்த்தார், அவரோட தாய்மொழியில் தான் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அதை தாய்மொழி தான் ஒரு சிந்தனை ஊற்று. நாம் இப்பொழுது சிந்திக்கும் பொழுது நாம் பல மொழியை படித்திருந்தாலும் நம்ம வீட்டிலே போய் உட்காந்து எதை பற்றி சிந்திக்கும் போது நம்ம என்ன உடம்புல இயற்கையாக ஓடுகிற குருதி தான் நமது எல்லா இடங்களிலும் சென்று அந்த ஆர்வத்தை தூண்டுகின்றன. அதனால் தமிழில் வந்து நமக்கு ஔவையார் அறம் செய்ய விரும்பு ஆர்வது சினம், தமிழில் நீங்கள் அந்த இலக்கியங்கள் படிக்கும்போது தான் அந்த இயற்கையான ஊற்றுக்கள் உங்களுக்கு உடம்பில் ஓடும். அதன் மூலிமா தான் நீங்கள் புதிய செய்திகளையும் அந்த சிந்தனை ஊற்றுக்களையும் வெளிக்கொண்டு வர முடியும் என்றது ஒரு வரலாற்று செய்தி. ஒரு தனித்தமிழ் ஆர்வலராக, தனித்தமிழ் அப்படின்னு சொல்லும்போது தனித்தமிழ் இயக்க தந்தை மறைமலை அடிகளார் அவர்களுடைய பேரன் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி நான் முன்னாடி பேசும்போதே கேட்டேன், வீட்டில் நம்ம தாய்மொழியில் பேசுகிறோம், பள்ளி கல்வி நிலையங்கள் ஆங்கிலம்னும் போது மாணவர்கள் மத்தியில் ஒரு குழப்பமான ஒரு சூழல் நிலவர இந்த நேரத்தில் தனித்தமிழ் அப்படிங்கிற ஒன்று ஏன் அவசியம்? இதை இன்னைக்கு மாணவர்களுக்கு நம்ம இதை எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும்?
அதாவது தனித்தமிழ்னா நிறைய பேர் யாரோ ஒரு அறிஞர்களோ இல்லை வேற எதுக்கு தனியாக இருக்க, அப்படி அல்ல. தமிழாக பேசுவது தான் தனித்தமிழ். அப்போ ஏன் தனித்தமிழ் வந்தது? அது தமிழ் தூய தமிழ் தான் சொல்லணும். ஏன்னா தமிழில் பிறமொழி சொற்கள் அளவின்றி கலந்ததின் காரணமாக தான் ஒரு தனித்தமிழ் இயக்கம் தோற்றுவிடும். தனித்தமிழ் இயக்கம் என்பது பிறமொழி கலப்பால் தோன்றியதே அன்றி பிறமொழி வெறுப்பால் தோன்றியது அன்று. ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு படையெடுப்பு, இங்கே மக்கள் இயற்காக இருக்கின்ற வகையில் எந்த மொழியும் கலப்பதற்கு வாய்ப்பில்லை. தமிழ்நாட்டு எவ்வளவோ அந்நிய படையெடுப்புகள், மராட்டியர்கள் எடுத்தார்கள், தெலுங்கர்கள் எடுத்தார்கள், ஆங்கிலம் எடுத்தார்கள், பிரெஞ்சு எடுத்தார்கள். இவர்கள் வரும்போது அவங்கவுங்க மொழியை புகுத்து விட்டார்கள். இப்போ நமூனா, தாசில்தார் போன்ற அரபிய உருது சொற்கள்லாம் எப்படி வந்தது? இன்றைக்கி நம்ம நடைமுறையில் தான் இருக்குது. யார் வட்டாட்சியர்னு சொல்கிறது குறைவாக இருக்குது. வெளியில் தாலுகா ஆஃபீஸ் எங்கே இருக்குது, பத்திரப்பதிவு எங்கே இருக்குது அப்படின்னா, பத்திரம் என்ற சொல் நமது சொல்லே இல்லை. பத்திரம் என்ற சொல் வடநாட்டில் பத்ரா என்ற ஒரு இலந்தை இலத்தில் இலந்தை மர இதழில் அந்த இலையில் அவங்க எழுதுவாங்க. இப்போ நம்ம தமிழ் ஓலைச்சுவடியில் எழுதும் மாதிரி அவங்க அதை எழுதியிருந்தாங்க. அந்த பத்திரா தான் பாத்திரா, பத்திரா, பத்திரம்னு. இப்போ பத்திரம் என்றது நேரடி சொல் இல்லை, ஆவணம் தான் நமது சொல். ஆனால் நீ பத்திரப்பதிவு, பத்திரம், இந்த சொற்கள்லாம் எப்படி வருது? இது சில பேர் இப்போ உங்கள் குழந்தைகள் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ டயர்னு சொன்னால் உங்கள் பிள்ளைங்க யாராக டயர் அப்படின்னா டயர் ஆங்கில சொல். டயருக்கு என்ன? தொய்வட்டை, தொய்யக்கூடியனால். அதை நமது குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும்னா நாம் முதலில் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போது அந்த மொழி கலப்பின் காரணமாக தான் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் பிரிஞ்சு போனது. அதை தடுத்து நிறுத்தியது தான் வேதாசலம் என்ற மறைமலடிகள். அதான் நமது மொழி எப்போதும் இப்போ செம்மொழி என்று சொன்ன, எப்படி செம்மொழின்னு எப்படி நாம் தூயதாக பேசினா அந்த மொழியே செம்மொழி ஆகும். செம்மொழின்றது தனியால தனித்தமிழ். தனித்தமிழ் தான் செம்மொழி, செம்மொழி தான் தனித்தமிழ். ஆனால் தனித்தமிழ்ன்றது பிற வேறுபடுத்தி காட்டுவதாக சொல்லப்பட்டதே தவிர அது தூய மொழி தான் சொல்லணும். நாம் பேசும்போது இயற்கையாக பேசும்போது தெளிவாக அழகாக பேசினால் எல்லா உலகத்திலும் மதிக்கின்றார்கள். இப்போ ரஷ்யாவில் எடுத்தானா லெனின் மிகப்பெரிய புரட்சிவாதி லெனின். அவர் என்ன சொல்றார்? தாய்மொழிக்காக போராடுங்கள், தாய்மொழியிலே நீங்கள் பேசுங்கள், படிங்கன்னு அவர் ரஷ்ய மொழியில ஏன் சொல்றார்? அந்தந்த மக்கள் அந்தந்த பண்பாட்டு, ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு பண்பாடு இருக்கின்றது, ஒரு கலாச்சாரம் அமைக்கிறது. பிற மொழி கலக்கும் போது பண்பாடும் மாறுகிறதே. முகவரி, ஒரு மொழி அழிந்தால் முகவரி அழிந்து விடும். ஆனால் நமது தாய்மொழியான தமிழை தூயதாக பேச வேண்டும் என்பது எல்லாருக்கும் விருப்பம். ஆனால் அது நடைமுறைப்படுத்துவது ஒரு அரசு தான் செய்ய வேண்டும். ஏன்னா நாம் தனிப்பட்ட முறையில் எவ்வளவு சொன்னாலும் அரசு அதை ஒரு சரியான கொள்கையோடு எடுத்து நல்ல முறையில் அந்த பெரிய தமிழ் அறிஞர்கள், தொல்காப்பியர், மறைமலடிகள், பாவாணர், பாவர்லேறு, பெருஞ்சித்திரனார், இலக்குவனார் போன்ற அறிஞர்கள் தமிழுக்காற்றிய தொண்டு, இதெல்லாம் நாம தானே நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த பாடத்திட்டங்கள்லாம் நம்ம சொன்னோம். ஔவையாரை சுத்தமாக நிறைய பேருக்கு மறந்தே போகுது. இப்போ சின்ன குழந்தைகளை கூப்பிட்டு டெசைசிப்னா உடனே சொல்லிடுவாங்க. பால்வேன கப்பெல்லாம் தெரியல. ஏன் தெரியல? அவங்க சொல்லிக் கொடுக்கறதில்ல. அதான் முன்னால் நீதி போதனைன்னு ஒரு வகுப்பு இருந்தது. இப்போ நான் படிக்கும்போதெல்லாம் இருந்தது. இப்போ அந்த வகுப்புலாம் இல்லை. அதனால் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமூலர் சொல்கிறார், என்னை இறைவன் நன்றாக படைத்தனன், நன்றாக தமிழ் செய்யுமாறு என்னார். எல்லா துறவு நிலையை விட்ட, எல்லா நிலையை விட்ட தமிழ் அவங்களால விட முடியல. அப்போ தமிழுக்கு எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு இருந்திருக்கு. 3000 இல்லை 5000 ஆண்டுகளுக்கு முந்தையதே தொல்காப்பியம். தொல்காப்பியத்தில் இல்லாத சிறப்பு செய்திகள். தொல்காப்பியத்தில் ஒரே ஒரு செய்தியை நான் சொல்ல விருப்பப்படுறேன். தொல்காப்பியத்தில் 6 அறிவுடைய மனிதனுடைய செய்திகள். 1 அறிவதே உற்றறிவதே, 2 அறிவதே நாவே, 3 அறிவதே மூக்கே, 4 அறிவதே கண்ணு, 5 அறிவதே செவின்னு சொல்லி 5 அறிவை பற்றி அழகாக சொல்லியிருக்காங்க. 6 அறிவது நேரிவு மனமே அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல செய்தி. 6 அறிவை பற்றி தொல்காப்பியம் விளக்குறாங்க. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஜெகதீஷ் சந்திர போஸ் என்ற ஒரு அறிஞர் தாவரங்களுக்கு தொடு உணர்ச்சி உண்டு என்பதை அவர் கண்டுபிடித்தார். ஆனால் 3500 ஆண்டுகளுக்கு முன்பே தொல்காப்பியர் 6 தாவரங்களுக்கு தொடு உணர்ச்சி என்ற ஒரு செய்தியை பதிவு பண்ணியிருக்கிறார். தமிழில் இலக்கிய செய்திகளா? கரிகாலன் கட்டி வைத்தான். இன்றைக்கு வரைக்கும் மேல்நாட்டு அறிஞர்கள்லாம் எப்படி இருக்கிறார். ஆனால் அறிவு என்பது பிற மொழியை நாம் தெரிந்து கொள்வது தவறல்ல. நம் மொழியிலே நாம் சிந்திக்க முடியும். அந்த சிந்தனை என்பது நமது தாய்மொழியில். அந்த தாய்மொழியில் இதுபோல இலக்கியங்களை படிக்க முடியும். இலக்கியங்கள் எவ்வளோ பெரிய செய்திகளாம், நல்ல அரிய செய்திகளை கூறியிருக்கிறார்கள். அதை படித்தாலே அறிவு வளரும். அதனால் நன்றாக படித்துவிட்டு பிற மொழியை நீங்கள் கற்றுக்கொள்வது தவறில்லை. ஆனால் தமிழ் மொழி ஒன்றும் இல்லை, ஆங்கிலம் படித்தாதான் முன்னேற முடிகின்ற ஒரு சூழலையும் தொலைக்காட்சி தொடர்களும் திரைப்படங்களும் காண்பிப்பதை நாம் குறைத்து கொண்டால் என்று நமது தாய்மொழியை கொண்டு வருவதற்குண்டான சிறந்த ஊடக செய்திகள் இதை கொண்டு வர வேண்டும் என்பது ஒரு இயற்கை நிதி. கண்டிப்பாக சார். இன்னைக்கு உலக தாய்மொழி தினம் அதில் கொண்டாடிட்டு இருக்கிற இந்த ஒரு சூழலில் தாய்மொழியான ஒரு தமிழை இன்னைக்கு மீட்டெடுக்க வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கும். இந்த ஒரு நாளில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
தமிழ்நாட்டில் வந்து தமிழ் பேசுறதுக்கு யாரும் வெட்கப்படக்கூடாதுங்க. அது ஒரு பெரிய இடர்பாடாக இருக்குது. எங்கே போனாலும் ஆங்கிலம் கலந்து பேசுகிறாங்க. ஆங்கிலம் கலந்து பேசினா தான் படித்தவன் அப்படின்ற ஒரு நிலையை வந்து உருவாக்கி அந்த எண்ணம் முற்றிலுமாக ஆள வேண்டும். நாம் தமிழ் மொழி உயர்ந்தது, நம் இலக்கியம் உலகத்திலே சிறந்தது என்ற உணர்வு எல்லோருக்கும் வர வேண்டும். ஆசிரியர்களும் பெற்றோர்களும் அதை தங்கள் குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். அதுதானே முக்கியம். வெளியால் சொல்லி கொடுத்தாலும் ஆசிரியர் சொல்லித்தரணும். பெற்றோர்கள் அதே நேரத்தில் வீட்டில் தமிழில் குழந்தைகிட்ட உரையாட வேண்டும். தமிழ் தான் நமக்கு சிறந்த மொழி, நமது தாய்மொழி தமிழ். தமிழில் இல்லாத ஒரு செய்திகள், இயற்கை செய்திகளாகட்டும், அறிவியல் செய்திகளாகட்டும் எதுவுமே இல்லை. ஏன்னா இன்றைக்கு அறிவியல் சொல்லுக்கு ஏற்ற மாதிரி நமது கலை சொற்கள் வந்து விட்டன. இப்போ கட்சவிண்ட புலனம் என்ற அருமையான சொற்கள் கொண்டு வந்து விட்டார்கள். அது உலக தமிழராட்சி நிறுவனத்திலே புதிய அறிவியல் சொற்கள் கண்டுபிடிப்பதற்காக ஒரு துறையே வைத்திருக்கின்றார்கள். அதுபோல நல்ல செய்திகள் எல்லாம் நம்மிடம் இருக்கின்றன. உங்களுக்கு தெரிந்தாலும் நீங்கள் அதை கொடுக்கலாம், அதை சொல்லலாம் என்ற ஒரு அருமையான இணையவழி சதையும் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்ற பொழுது ஒவ்வொருத்தரும் தாய்மொழியை என்னுடைய தாய் உயர்ந்தவள் என்பதாக மற்றவை தாழ்ந்தவர் என்ற அர்த்தம் ஒரு பொருள் அல்ல. நமது உயர்ந்ததும் நமது மொழி உயர்ந்தது என்ற ஒரு நிலை இருந்தால் நீங்கள் தானாக உங்கள் மொழியை பேசுவீர்கள். அதனால் இப்பொழுது நம்முடைய இந்த வேண்டுகோளாக வைப்பது என்றால் நமது தாய்மொழியை இயன்ற அளவுக்கு தெளிவாக பேசுங்கள். நமது மொழி நாம் தான் அதை காப்பாற்ற வேண்டும். அதிலே தூயதாக பேசுவதன் மூலம்தான் இந்த தாய்மொழியில் நாம் ஒரு உறுதியை ஏற்றுக்கொள்ள முடியும். அந்த உறுதி ஏற்படும் நமது மொழியும் இனமும் உயர்ந்த நிலையை நோக்கி வரும் என்பதை நான் இங்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமா சார். ஒரு தனித்தமிழ் ஆர்வலராக, தனித்தமிழ் இயக்க தந்தை மறைமலை அடிகளார் அவருடைய பேரனா இன்றைக்கி உலக தாய்மொழி தினம் கொண்டாடக்கூடிய இந்த ஒரு சூழலில் தமிழ் அப்படிங்கிறதோட தொன்மை, இதோட சிறப்புகள் என்ன, தாய்மொழியோட அவசியம், சிந்தனை வளத்துக்கு தாய்மொழி எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, இதை சிறப்பாக நம்ம எடுத்து கொண்டு போகணும் அப்படின்னும் போது அடிப்படையில் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் தேவைப்படுது அப்படின்னு பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. வணக்கம். நாள்தோறும் பல புதிய தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன தகவலை நம் முன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். உங்கள் தாய்மொழியின் மீது பற்று கொள்ளுங்கள் என்று யாருக்காவது நாம் சொல்ல வேண்டுமா? அப்படி சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கிறது என்றால் அது தாய்மொழிக்கு பெருமையா அவமானமா என்று எண்ணி பார்த்தால் அவமானம்தான். இயல்பாக அந்த பற்றுதல் வர வேண்டும். தாயின் மீது நீங்கள் அன்பாக இருக்க வேண்டும் என்கிற அறிவுரை சொல்லுவது எவ்வளவு குறைவானதோ அதே அளவுக்கு தாய் மொழியின் மீது நீங்கள் பற்றுடையவராக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துவதும் குறைவுடையதுதான். ஒவ்வொன்றும் நமக்கு இயல்பாக வந்து சேர வேண்டும். ஆனால் நம் நாட்டிலே மட்டுமில்லை, பல நாடுகளிலும் கூட அந்த உணர்வு முழுமையாக வரவில்லை என்று கருதியோ என்னவோ பிப்ரவரி மாதம் 21ஆம் நாளை உலக தாய்மொழி நாள் என்று ஐக்கிய நாடுகள் அவை அறிவித்திருக்கிறது. அதனை ஒருவர் எழுதிய கடிதத்தின் அடிப்படையிலே தான் முடிவு செய்து ஐக்கிய நாடுகள் அவை அறிவித்தது. 1998ஆவது ஆண்டு கனடாவிலே வசிக்கிற பங்களாதேசத்தை தன்னுடைய தாயமாக கொண்ட ரஃபீக் இஸ்லாம் என்கிறவர் அன்றைக்கு ஐக்கிய நாடுகள் அவையினுடைய செயலாளராக இருந்த கோஃபி அன்னான் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். நீங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு நாளை குறித்திருக்கிறீர்கள், ஆனால் உலக தாய்மொழி நாள் என்று ஒன்றும் இன்று வரையில் பட்டியலில் இல்லை. உலக தாய்மொழி நாள் என்பதும் தேவையாக இருக்கிறது. பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை என்று சொல்லுகிறோமே தவிர இன்றைய சூழலில் பூக்கடைக்கும் விளம்பரம் தேவையாக இருக்கிறது. தாய்மொழியின் மீது பற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே நீங்கள் பிப்ரவரி 21ஆம் நாளை உலக தாய்மொழி நாளாக அறிவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை கொண்ட மடலை அனுப்புகிறார். அது என்ன பிப்ரவரி 21 என்று கேட்டால், அது 1952ஆவது ஆண்டு டாக்கா பல்கலைக்கழகத்தில், அதாவது பங்களாதேசத்தில் டாக்கா பல்கலைக்கழகத்து மாணவர்கள் வெளியில் வந்து தங்கள் மொழிக்காக போராட்டத்தை தொடங்கி துப்பாக்கி சூடு நடந்து சிலர் உயிரையும் இழந்தார்கள். அந்த நாளை அறிவிக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். நாம் அதற்கு முன்னால் எழுதியிருந்தால் முறைப்படி தமிழ்நாட்டில் நடைபெற்ற போராட்டத்தை வைத்து கொண்டுதான் 1939 ஜனவரி மாதம் 15ஆம் தேதி நடராசன் இந்த மொழி போராட்டத்திலே கலந்து கொண்டு சிறைக்கு போய் உயிர் துறந்த நாள். பிறகு மார்ச் மாதத்திலே தாழமுத்து. எனவே ஜனவரி 15ஐ தான் உலக தாய்மொழி நாளாக அறிவித்திருக்க வாய்ப்பு உண்டு. நாம் அதற்கான முன் எடுப்புகளை கை கொள்ளவில்லை.
ஆனால் கனடாவிலே வாழ்கிற ஒருவர் தன்னுடைய தாயகத்தினுடைய பற்றும் தாய்மொழியின் பற்றும் நீங்காமல் அதனை கடிதமாய் எழுத 1999 ஆண்டு ஐக்கிய நாடுகளவை அதை ஏற்றுக்கொண்டது. 2000 பிப்ரவரி 21 எல்லா நாடுகளிலும் அந்த நாள் உலக தாய்மொழி நாடாக பின்பற்றப்பட்டு வருகிறது. தாய்மொழியிலே என்ன பெரிய சிறப்பு இருக்கிறது என்று யாரும் கேட்க மாட்டார்கள். இந்த மொழி உயர்ந்தது, அந்த மொழி தாழ்ந்தது என்கிற அந்த போராட்டமே அடிப்படையில் தவறானது தான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மொழி. வேண்டுமானால் ஒன்று மிக பழங்காலத்து மொழியாக இருக்கலாம், இன்னொன்று பிற்காலத்தில் தோன்றிய மொழியாக இருக்கலாம். தொன்மையின் அடிப்படையில் வேறுபாடுகள் இருக்கலாம், இலக்கண இலக்கிய செறிவுகளில் வேறுபாடு இருக்கலாம், பேசுகிற மக்களின் எண்ணிக்கையில் வேறுபாடு இருக்கலாம். எத்தனை வேறுபாடுகள் இருந்தாலும் அவரவர் தாய்மொழி அவரவருக்கு உயர்ந்தது தான். எனவே தாய்மொழியில் உயர்வும் தாழ்வும் கற்பிப்பது நோக்கமில்லை. பிற மொழிகளை கற்றுக்கொள்ளக்கூடாது என்பதும் தாய்மொழி நாடினுடைய அடிப்படை ஆகாது. இன்னமும் சரியாக சொன்னால், பிற மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் உடையவர்கள் தாய்மொழியில் ஆழ்ந்த பயிற்சி உடையவர்களாக இருந்தால்தான் அது எளிதாக இருக்கும். ஏனெனில் இந்த தாய்மொழி என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஓர் அடித்தளம். பிற மொழிகளெல்லாம் அந்த அடித்தளத்தின் மீது கட்டப்படுகிற கட்டிடங்கள். அடித்தளமே ஆடிக்கொண்டிருந்தால் கட்டிடங்கள் எப்படி நிலையாக இருக்கும்? எனவே தாய்மொழிதான் யார் ஒருவருக்கும் அடித்தளம். காரணம், அதுதான் நாம் முதலாக கற்றுக்கொண்ட மொழி. அதுதான் நாம் பொருள்களின் மூலமும் மனிதர்களின் மூலமும் நேரிடையாக பார்த்து அல்லது குறைந்தது ஓவியங்களையாவது பார்த்து புகைப்படங்களையாவது பார்த்து கற்றுக்கொண்ட மொழி. மற்ற மொழிகளெல்லாம் ஒரு மொழியின் மூலமாக நாம் கற்றுக்கொண்ட இன்னொரு மொழியே தவிர நேரடியாக நாம் கற்றுக்கொண்ட மொழி இல்லை. அம்மாவை பார்த்து அம்மா என்றும் மரத்தை பார்த்து மரம் என்றும் நாம் தாய்மொழியில் தான் கற்றுக்கொண்டோம். பிறகு ட்ரீ என்பது மரம் என்பது தமிழ் மூலமாக ஆங்கிலம் அல்லது ஆங்கிலம் அறிந்தவர்களுக்கு ஆங்கிலம் மூலமாக தெலுங்கு என்று இப்படி நாம் கற்றுக்கொண்டோம். ஆதலால் தாய்மொழி என்பதுதான் நம் மூளையில் பதிந்த முதல் மொழி. தாய்மொழியின் மூலமாகத்தான் நாம் பொருள்களை உலகத்தை நேரிடையாக பார்த்து அறிந்தோம். அதனால் அது அப்படியே நம் நெஞ்சில் படிந்து கிடக்கும். அந்த தாய்மொழியில் சரியாக தேர்ச்சி பெறுகிறவர்கள் மிக எளிதாக பிற மொழிகளிலும் அந்த வாய்ப்பினை பெற முடியும். அதனால்தான் நாம் மீண்டும் மீண்டும் தாய்மொழி வழி கல்வி வேண்டும் என்றும் கோருகிறோம். எந்த மொழியில் கற்றால் என்ன? கல்விதானே முதன்மையானது என்று கேட்கலாம். எந்த மொழியில் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் தாய்மொழியில் கற்பதுதான் அறிவியல் அடிப்படையில் சரியானது. ஏனெனில் கற்றுக்கொள்வது என்பதே ஒன்றை புரிந்து கொள்ளுவது என்பதுதான். எந்த ஒன்றையும் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அது மற்ற மொழிகளை விட தாய்மொழியின் மூலமாக நாம் அறிகிற போதுதான் புரிதல் இயல்பாக இருக்கும். புரிதல் என்பது உங்களுக்கு மொழி மூலமாகத்தான் மூளைக்கு போய் செல்லுகிறது. எதுவாக இருந்தாலும் எந்த செய்தியாக இருந்தாலும் அது மூளைக்கு போய் சேர வேண்டுமென்றால் அந்த கருத்தை கொண்டு போகிற வாகனமாக மொழி இருக்கிறது. அதனால்தான் மொழியை ஒரு கருவி என்றும் சிலர் எளிமைப்படுத்தியும் கொச்சைப்படுத்தியும் சொல்லிவிடுகிறார்கள். மொழி ஒரு கருவிதான், மொழி ஒரு வாகனம்தான். ஆனால் அது நம்மிலிருந்து பிரித்து எடுக்கப்பட முடியாத ஒரு கருவி. நாம் கையில் கட்டியிருக்கிற கடிகாரத்தை, அணிந்திருக்கிற கண்ணாடியை எளிதில் நம்மிடமிருந்து பிரித்து விட முடியும். ஆனால் மொழியை நம்மிடமிருந்து அப்படி எளிதில் பிரித்து விட முடியாது. மொழி என்பது சிந்தனையோடும் மூளையோடும் பின்னி பிணைந்து கிடக்கிறது. தேவைப்பட்டால் எடுத்து வைத்துக் கொள்வதோ அல்லது தேவைப்படவில்லை என்றால் மொழியை எடுத்து வெளியே வைத்து விடுவதோ நடக்கக்கூடிய செயல் அன்று. எனவே மொழி என்பதை வெறுமனே கருவி என்றோ வெறும் வாகனம் என்றோ சொல்லுவது அதனுடைய ஆழ்ந்த பொருளில் அதனை கொச்சைப்படுத்துவதாக ஆகும். மொழி என்பது இவற்றிற்கெல்லாம் மேலே ஒரு கருவி போல, ஒரு வாகனம் போல தோற்றமளித்தாலும் அது நம் மூளையோடு பின்னி பிணைந்து கிடக்கிற காரணத்தால் நாம் எதனையும் கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, எதனையும் சிந்தித்து வெளிப்படுத்துவதும் மொழியின் மூலமாகத்தான். சிந்தனை என்பதே மொழியோடு சேர்ந்தது. மொழி இல்லாமல் யார் ஒருவராலும் சிந்திக்க முடியாது. எனவே மொழி என்பது சிந்தனையோடும் வாழ்வோடும் நம் உடம்போடும் நம்முடைய மூளையோடும் பிரிக்க முடியாத அளவில் கலந்து கிடக்கிறது. அத்தனை மொழிகளுக்கும் அடித்தளமாக இருப்பது நாம் முதலில் கற்றுக்கொண்ட தாய்மொழி.
எனவே தான் தாய்மொழி பற்றிய ஒரு விழிப்புணர்வை, தாய்மொழியின் சிறப்பை, தாய்மொழி கற்றுக்கொள்ள வேண்டிய தேவையை உலகம் முழுவதும் உணர்த்துவதற்காக ஐக்கிய நாடுகள் அவை பிப்ரவரி 21ஆம் நாளை உலக தாய்மொழி நாள் என்று அறிவித்திருக்கிறது. அது வெறும் அறிவிப்பாக நின்றுவிடாமல், ஏதோ ஒரு நாள் என்று கருதிவிடாமல், அந்த எண்ணத்தை, கருத்தை, அதன் தேவையை மக்களிடம் பரப்புவதற்கு உரிய நாடாக இதனை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். அறிவியல் மற்றும் அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பங்கள் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகின்றது. எனவே இவற்றை பற்றி நாம் அறிந்திருப்பது நமக்கு மிகவும் நன்மையை பயக்கின்றது. நம் விடியலை வான் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம் கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு. இன்றைய ஆலோசனை நேரத்தில் நாம் பார்க்க போகிறது பிளாக் செயின் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை பற்றி. பிளாக் செயின் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தகவல்களை தொகுப்பாக கொடுக்கறது. செயின் அப்படின்னா ஒரு சங்கிலி தொடரில் எப்படி ஒவ்வொரு சங்கிலியும் இன்னொரு சங்கிலியோடு இணைக்கப்பட்டிருக்குமோ அதுபோல் ஒவ்வொரு ரெக்கார்டும் தொகுதியாக சேர்க்கப்பட்டு பாதுகாக்கப்படுறது தான் பிளாக் செயின்னு பேர். இந்த டேட்டாவை, இந்த ரெக்கார்டை ஒவ்வொரு முறையும் நம்ம பதிவேற்றம் செய்கிறப்ப அடுத்த ரெக்கார்டு அதோடு இணைந்து சேர்க்கப்படும். இந்த பிளாக் செயினை பாதுகாப்பாக பராமரிப்பதற்காக கிரிப்டோகிராஃபி அப்படிங்கிற இன்னொரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறாங்க. கிரிப்டோகிராஃபி அப்படின்னா குறியாக்கம் அப்படின்னு சொல்லலாம் தமிழில். அதாவது ஒரு குறிச்சொல்லை பயன்படுத்தி நம்ம ஒரு ரெக்கார்டை படிக்கிறது. நடைமுறையில் உதாரணமாக சொல்ல போகணுன்னு பார்த்திங்கன்னா, அந்த கானா பாஷை அப்படின்லாம் சொல்லுவாங்க. எளிய முறையில் சொல்லணும் அப்படின்னா, கலைஞர் டிவியை பார்க்கவும் அப்படிங்கிறத ஒரு சொற்றொடரை ஒவ்வொரு எழுத்துக்கு முன்னாலேயும் காவை சேர்த்துக்கிறது. கக, கலை, கங்க, கர், கட்டி, கவி, கயை, கப், கபா, கர், கக, கவோ, கம் அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தைக்கு முன்னாலையும் கா இருக்குது. அந்த காவை எடுத்து தான் படித்து பார்த்தா கலைஞர் டிவியை பார்க்கவும்ங்கிற தகவலை நம்ம நம்மளோடு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் புரியும். இது எளிய முறையில் ஒரு குறியாக்கம். நடைமுறையில் இது சொல்லப்படுகிறது. ஒரு தொழில்நுட்பத்தில், தகவல் தொழில்நுட்பத்தில் இந்த குறியாக்கத்தை, இந்த தொழில்நுட்பத்தை கிரிப்டோகிராஃபி அப்படிம்பாங்க. சில குறியீடுகளால் சேர்க்கப்பட்டு அந்த குறியீடு தெரிஞ்சவங்க மட்டும்தான் அதை படிக்க முடியும். ஸோ இந்த பிளாக் செயினை பாதுகாக்கிறது, பராமரிக்கிறது இந்த குறியீடு தான். இந்த குறியீட்டோடு இருக்கிற இந்த பிளாக் செயினை ஒரு தொகுதியை மாற்றினா இன்னொரு தொகுதி மாறிடும். இப்பேற்பட்ட இந்த ஒரு தொழில்நுட்பத்தை 2009 தான் கண்டுபிடிச்சாங்க. நடைமுறைக்கு வந்தது. எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற ஒரு புது வகையான பணத்தை, அதன் கீழே பிட்காயின் அப்படிங்கிற ஒரு வகையான கரன்சியை அறிமுகப்படுத்திய போது இந்த பிளாக் செயின் தொழில்நுட்பத்தை கொண்டு வந்தாங்க. இந்த பிளாக் செயின் உடைய ஒரு முக்கியமான அனுகூலம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே சொன்னால் தொகுதியாக இணைச்சிருக்கப்பட்டிருக்கணும். இந்த ஒரு தொகுதியை மாற்றிங்கன்னா அடுத்த தொகுதியும் மாறிடும். அதனால் இது டேட்டா செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உத்தமமானது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த பிட்காயினை 2009 சந்தோஷி அப்படிங்கிறவர், அவர் ஒருத்தரா அல்லது பலரான்னு தெரியாது, அது ஒரு வியூகமான பேரில் வெளியிடப்பட்ட ஒரு தொழில்நுட்பம். அது வந்தப்போ இந்த பிட்காயினுக்காக கொண்டு வரப்பட்ட இந்த தொழில்நுட்பத்தை அதுக்கு மட்டும் பயன்படுத்துறதில்ல, பல விஷயங்களுக்கு இதை பயன்படுத்த முடியும். உதாரணமாக ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், ஒரு நிகழ்வுகளை பதிவு பண்ண, மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், மருத்துவ பதிவுகளை பாதுகாக்க, அப்புறம் ஐடென்டிட்டி மேனேஜ்மெண்ட், அதாவது அடையாள மேலாண்மைக்காக, டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங், பரிவர்த்தனைகளை கையாளுவதற்காக அப்படின்னு பல வகைகளில் இந்த பிளாக் செயினை பயன்படுத்தலாம். இந்த பிளாக் செயினை
நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2009 இந்த பிட்காயின் வந்தப்போ இருந்தாலும் கூட இப்போ வந்து அது பல வகையில் பயன்படுத்தப்படலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க, பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. சில நாடுகள் இந்த பிளாக் செயினை பயன்படுத்துவதற்கு ஏற்கனவே துவங்கிவிட்டன. உதாரணமாக ஜியார்ஜியாவில் சரி, அந்த நாட்டில் ரெக்கார்டை, அதாவது நில ரெக்கார்டை பதிவு பண்ணுறதுக்கு இந்த பிளாக் செயினை பயன்படுத்தியிருக்காங்க. இந்தியாவும் நில ஊழலை ஒழிக்கிறதுக்கான முயற்சியில் இந்த பிளாக் செயினை பயன்படுத்தலாமா அப்படின்னு ஒரு செய்முறை முயற்சியை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. வழக்கமாக அந்த டிஜிட்டல் கேஷில் ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, டிஜிட்டல் டோக்கன்னு ஒன்று உண்டு. அந்த டிஜிட்டல் டோக்கனை தான் பயன்படுத்துவோம். ஆனால் ஒரு முறை பயன்படுத்திய டிஜிட்டல் டோக்கனை இன்னொரு முறை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதாவது அது வந்து அந்த அப்படி பயன்படுத்தினா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, கள்ள நோட்டுக்கு சமமானது. ஸோ அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டபுள் ஸ்பெண்டிங் அப்படிம்பாங்க. அந்த பிரச்சனையை இந்த பிளாக் செயின் தடுத்துருது. அதனால தான் அந்த பிட்காயின் கரன்சியை அறிமுகப்படுத்தினப்ப அது யாராலும் திருத்த முடியாது, அழிக்க முடியாது, மாற்ற முடியாது, அல்லது மீண்டும் ஒரு முறை பயன்படுத்த முடியாது, இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான முறை இருக்கிறதுனால தான் இந்த பிளாக் செயினை அந்த பிட்காயினுக்காக பயன்படுத்தினாங்க. இனிமேல் கொண்டு இந்த பிட்காயின் தான் எப்படி ஒரு நிலைக்கு வந்திருக்கோ அதுபோல் இந்த அதனுடைய பிட்காயினுக்காக பயன்படுத்தப்பட்ட இந்த தொழில்நுட்பம், பிளாக் செயின் தொழில்நுட்பம் தான் வருங்காலத்தில் மிக அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி சில நாடுகள் பயன்படுத்துறது போல் சில பெரிய நிறுவனங்கள்லாம் இதை பற்றி ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. உலகத்தில் 4 பெரிய தணிக்கை நிறுவனங்கள், ஆடிட் ஃபார்ம்ஸ் இருக்குது. PwC, டெலாய்ட், KPMG அப்படிங்கிற போன்ற நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த பிளாக் செயினை பற்றி ஆராய்ச்சியில் இறங்கிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த வரப்போகின்ற காலத்தில் இந்த பிளாக் செயின்கிற ஒரு தொழில்நுட்பம் மிக மிக அவசியமாக ஆகி கொண்டிருக்கிறது அர்த்தம். உலக நாடுகள் கூட என்ன நினச்சிட்டாங்க, உலக வங்கிகள் கூட என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த பிளாக் செயினை பேக் ஆஃபீஸ்னு அப்படின்னு, அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் பண்ணுறப்ப பேக் ஆஃபீஸ்னு ஒரு பேமெண்ட் சிஸ்டம் இருக்குது. அந்த முறைக்கு இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மாஸ்டர் கார்டு அப்படிங்கிற நிறுவனம் கூட B2P P2Bன்னு, அதாவது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், பீப்புள் டு பீப்புள் அப்படிங்கிற பேமெண்ட் சிஸ்டத்தில் இந்த பிளாக் செயினை பயன்படுத்திட்டாங்க. ஆக இப்படி பல நிறுவனங்களும் பல துறைகளிலும் இந்த பிளாக் செயின் வந்து அவசியமாக ஆகிக்கிட்டே இருக்குது. அதனுடைய காரணம் அப்படின்னா, இது வந்து ஒருத்தர் திருத்தினா இன்னொருத்தர் திருத்த முடியாது. ஒரு தடவை திருத்திட்டு அடுத்து அதோடு இணைக்கப்பட்ட இன்னொரு ரெக்கார்டும் திருத்தப்பட்டுடும் அப்படிங்கிறனால இது செக்யூர்டு அப்படிங்கிறாங்க. இந்த டேட்டா செக்யூரிட்டி ஆஸ்பெக்டில் இதை வந்து எல்லோரும் வரவேற்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த டேட்டா செக்யூரிட்டியை பற்றி இன்னொன்று சொல்கிறதுனா, இதுக்கு வந்து காப்பிரைட்டு துறையிலையும் இது வந்து ஒரு முக்கியத்துவம் பெறுது. அதாவது இது டீசென்ட்ரலைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா பேஸ் அப்படிங்கிறாங்க. டீசென்ட்ரலைஸ்டு அப்படின்னா பரவலாக்கப்பட்ட, டிஸ்ட்ரிபியூட்டட்னா விரிவாக்கப்பட்ட ஒரு தகவல் மையம். இது ஒரே இடத்துல ஸ்டோராக இருக்காது. ஒரு நெட்வொர்க்கில் பல நோடில் பல முனைகளில் இந்த டேட்டாக்கள், இந்த ரெக்கார்ட்ஸ்கள் பல வகையான கணினிகள் மூலம் பல இடங்களிலிருந்து இது பதிவேற்றம் செய்யப்படும். அப்படி செய்யப்படுறதுனால ஒரு கணினி பணிபுரியாமல் போனாலும், பழுதடைந்தாலும் இன்னொரு கணினி அந்த வேலையை தொடரும். அத்தோட இந்த ஹேக் பண்ணுறவங்க சென்ட்ரலைஸ்டு டேட்டா பேஸ் இருக்கிற இடத்துல ஈஸியாக அதை ஹேக் பண்ண முடியும். ஆனால் இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா பேஸில், டீசென்ட்ரலைஸ்டு டேட்டா பேஸில் அது கடினம். அந்த இதோட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது காப்பிரைட்டுங்கிற ஒரு துறைக்கும் இது ரொம்ப முக்கியமாக பயன்பட போகுது. சமீபத்தில் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்முடைய இசையமைப்பாளர் திரு இளையராஜா அவர்கள் தன்னுடைய இசை உரிமையை நிலைநாட்டத்திற்காக சில பிரச்சனையை கிளப்பினார். திரு SB பாலசுப்ரமணியம் அமெரிக்காவில் ஒரு நிகழ்ச்சியை நடத்த போகிறப்ப இதுக்கு தடை விதித்தாங்க. ஏன்னா அவருடைய இசையை இன்னொருத்தங்க பயன்படுத்தப்போ ஒவ்வொரு முறையும் பயன்படுத்துகிறப்ப ஒரு உரிமையை வாங்கிட்டு தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த காப்பிரைட்டு மெத்தடுக்கு இந்த டேட்டா பேஸு, இந்த பிளாக் செயின் மெத்தடு ரொம்ப பயன்படும். அதுக்கு ஒரு சாதனமாக கூட உருவாகலாம். ஆக
வளர்ந்து வருகின்ற இந்த டேட்டாபேஸ் சம்பந்தப்பட்ட இந்த பிளாக் செயின் அப்படிங்கிற தொழில்நுட்பம் மிக மிக முக்கியமாக கருதப்படுகிறது. இந்த தகவல் தொழில்நுட்பத் துறையில் இருக்கிற வல்லுநர்கள், இன்ஜினியர்கள்லாம் இந்த துறையை கொஞ்சம் கண்காணிக்கணும். அவங்க எதிர்காலத்தில் அந்த துறையில் நிலைத்து நிற்கணும் அப்படின்னா இந்த பிளாக் செயினை பற்றியான அறிதலும் புரிதலும் அவசியம். அதற்காக நிறைய வகுப்புகள்லாம் துவங்கிடுச்சுன்னா, ஆக இதை பயன்படுத்தி இந்த வரக்கூடிய காலத்தில் முக்கியமாக கருதப்படுகின்ற இந்த பிளாக் செயின் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை நம்ம அறிந்து புரிந்து செயலாற்றுவோம். நாம் வாழும் சூழல் நாளுக்கு நாள் மாசுபடைந்து கொண்டே வருகின்றது. எனவே நம் சுற்றுச்சூழலை நாம் எவ்வாறு பாதுகாக்கலாம் என்பதை பற்றியும், நம் இயற்கை வளத்தை நாம் எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பதை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நாம் விடையிலே வா நிகழ்ச்சி நிறைப்பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். மண் வளம் என்பது ஒரு இயற்கையின் கொடை. பொதுவாக ஒரு இடத்தினுடைய தன்மை எந்த அளவிற்கு வகைப்பாடு செய்ய முடிகிறது என்றால் அந்த இடத்தினுடைய மண் வளத்தை பொறுத்து. ஏனென்றால் ஒரு மண் வளம் அந்த நாட்டினுடைய வளமாகவே அமைந்து விடுகிறது. அதனால்தான் எப்பொழுதுமே ஒரு மண்ணுக்கு ஒரு தனி தன்மை ஒவ்வொரு இடத்திற்குமே இருக்கிறது. அந்த மண்ணினுடைய தன்மை பல வகையாக இருந்தால் கூட, ஆனால் அவை ஒரு இயற்கை கொடுத்த கொடையாக இருப்பதனால் அந்த மண்ணுடைய வளத்திற்கு ஏற்ப விளைகின்ற பொருள்களும், அதனால் நமக்கு வருகிற அந்த விளை நிலமாக இருக்கக்கூடிய காய்கறிகளாக இருக்கலாம், அல்லது பயிர் வகைகளாக இருக்கலாம், பழங்களாக இருக்கலாம், இவை ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மண்ணினுடைய தன்மையில் உருவானது என்பது எந்த அளவிற்கும் நமக்கு ஐயப்பாடில்லை. ஆனால் இந்த மண் வளத்தை எந்த அளவிற்கு பாதுகாத்து கொண்டிருக்கிறோம் என்பது தான் இன்றைக்கு ஒரு பெரிய சுற்றுச்சூழல் பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஒரு மண்ணினுடைய அந்த தன்மையை அடிப்படையாக வைத்து அதிலிருந்து வருகிற ஒவ்வொரு பொருள்களுமே நமக்கும் பிறருக்கும் பயனுள்ளதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு உள்ள குறைபாடு என்னவென்று கேட்டால், இன்றைக்கு விளைநிலங்கள் குறைந்து கொண்டு வருகிறது என்பதுதான். ஏனென்றால் விளைகின்ற இடத்தை, நிலத்தை நாம் கட்டடங்களாக மாற்றிக்கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் இந்த செய்தி நமக்கு மிக முக்கியமானதாக இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு நாட்டினுடைய உணவு தன்னிறைவு என்பது அந்த நாட்டினுடைய மண் வளத்தை பொறுத்து அமைந்திருக்கிறது. ஏனென்றால் ஒரு மண்ணினுடைய அந்த தன்மை பல பயன்பாட்டிற்கு அது அமைந்திருக்கிறது என்பது நமக்கு தெளிவாகவே தெரியும். ஆனால் இந்த மண் தன்மையை அடிப்படையாக வைத்து சில விஷயங்கள் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி, அந்த பொருளாதார வளர்ச்சிக்கு அந்த நாட்டினுடைய மண் வளமும் மிகவும் முக்கியம். ஏன் இதை குறிப்பிடுகிறார்கள் என்றால், ஒரு மண் வளமும் ஒரு பொருளாதார வளர்ச்சியும் ஒன்றுக்கொன்று தொடர்பாக இருக்கிறது என்பதற்கு பல உதாரணங்கள் நமக்கு இருக்கிறது. எப்பொழுதுமே ஒரு மண்ணுடைய வளம் சிறப்பாக இருக்கிற பொழுது நாம் தேவையற்ற உரங்களை இடுகிற அந்த முறையில் நாம் சில மாற்றங்களை செய்து கொள்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு விவசாய நிலத்தில் செய்து வைத்திருக்கிற சூழல் என்னவென்று கேட்டால், பல செயற்கையான உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் தெளித்து நம்முடைய மண்ணினுடைய தன்மையை கெடுத்து வைத்திருக்கிறோம் என்பதுதான் இன்றைக்கு ஒரு நிதர்சனமான உண்மை. ஆனால் ஒரு இயற்கையாகவே அமைந்திருக்கிற ஒரு நல்ல மண் வளத்தினால் அங்கே விளைகிற பயிர்களின் மூலம் பல நல்ல பயன்பாடு நமக்கு கிடைப்பது என்பது ஒரு உண்மையாக இருந்தால் கூட, ஆனால் அத்தகைய மண் வளம் பல தேவையற்ற உரங்களை அது ஏற்றுக்கொள்வதில்லை, அல்லது இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த மண் வளத்தினால்
அங்கே நல்ல பயன்பாடு வருகிறது. இன்னும் விவசாயத்திற்கு எதிரியாக இருக்கிற சில பூச்சிகளை அது வரவிடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது என்பது போன்ற விஷயங்கள், அதுவும் குறிப்பாக விவசாயிகளுக்கு அது ஒரு நற்செய்தியாக இருக்கிறது. அதனால்தான் மண் வளம் சிறப்பாக இருக்கிற பொழுது அதனால் விளைகின்ற அந்த பயிர், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அந்த உணவு தன்னிறைவு நமக்கு வாய்க்கப்பெறுகிறது என்பதை புரிந்து கொள்கிற பொழுது மண் வளம் நம் நாட்டினுடைய ஒரு பொருளாதார வளமாக, வளர்ச்சிக்கு வித்திடுகிற ஒரு வளமாக அமைந்திருக்கிறது என்பது ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அடுத்த ஒரு விஷயம் என்னவென்று பார்க்கிற பொழுது, இந்த மண் வளம் சிறப்பாக இருக்கிற பொழுது அத்தகைய நாட்டில் அந்த சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் மிகவும் குறைவாக இருக்கிறது என்ற ஒரு கணக்கு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இயற்கை விவசாயம் செய்கிற இடம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன். நம்முடைய நாட்டில் கூட எங்கெங்கு இயற்கை விவசாயம் செய்யப்படுகிறதோ அந்த இடத்திலெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு சுற்றுச்சூழல் நிலவுகிறது என்பது நாம் அனைவருமே தெரிந்திருக்கிறோம். ஏனென்றால் எங்கெங்கு பூச்சிக்கொல்லி மருந்தை நாம் தவிர்க்கிறோமோ அந்த இடத்தில் இந்த சுற்றுச்சூழல் சிறப்பாக இருக்கிறது. அதை ஒட்டி இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை தரமும் சிறப்பாக இருக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது. ஆனால்தான் ஒரு மண் வளம் சிறப்பாக இருக்கிற பொழுது அந்த சுற்றுச்சூழலும் சிறப்பாக, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அங்கே ஒரு நல்ல சூழல் நிலவுகிறது. அதன் மூலம் சிறந்த விவசாய உற்பத்தியும் மக்கள் நலமும் பாதுகாக்கப்படுகிறது என்பது இரண்டாவது தகவல். மூன்றாவது விஷயம் என்னவென்று பார்க்கிற பொழுது, இந்த மண் வளம் சிறப்பாக இருக்கிற பொழுது நீங்கள் அந்த இடத்தை ஒட்டியிருக்கிற மலைகளும் வனங்களுமே மிகவும் குறிப்பாக சிறப்பாக அமைந்திருக்கிறது. ஏனென்றால் எங்கெங்கு மண்வளம் அதிகமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் வனங்கள் அதிகமாக இருக்கிறது என்ற ஒரு கணக்கு நமக்கு இருக்கிறது. ஆனால்தான் பல நேரங்களில் கட்டடங்களுக்காக இடங்களை வாங்குகிற ஒரு சூழல் இருந்தால் கூட ஒரு நல்ல மண்வளம் உள்ள ஒரு இடத்தை நாம் வைத்திருக்கிற பொழுது அது நமக்கு மட்டும் நன்மை அல்ல, அங்கே அந்த சூழலில் இருக்கிற மக்களுக்கு நன்மையாக இருக்கிறது. நமக்கு வேண்கிற அந்த உணவை தரக்கூடிய ஒரு அட்சய பாத்திரமாக இந்த மண் வளம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை வைத்து பார்க்கிற பொழுது ஏதோ மண்ணை ஒரு ஒரு வளமாக நாம் பார்த்து கொள்வது மட்டுமல்லாது, சிறந்த ஒரு நல்ல ஒரு இயற்கை வளமாக அதை நினைத்து கொள்கிற பொழுது அதை பாதுகாக்கிற முயற்சி நாம் ஈடுபட வேண்டும். முன்னொரு காலத்தில் எப்பொழுதுமே நம்முடைய மண் வளத்தை பாதுகாக்க, அதனுடைய சிறப்பான தன்மையை பாதுகாக்க சில குறியீடுகள் இருந்தது. ஏனென்றால் ஒரு மண்ணிலிருந்து ஒரு மண்புழு இருக்கிற பொழுது அந்த மண் சிறப்பாக இருக்கிறது என்பது நாம் புரிந்து கொள்கிற ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கு பல இடங்களில் மண்ணில் மண்புழுவை பார்க்க முடியாத அளவிற்கு இருக்கிறது என்ற ஒரு சூழல் உருவாகியிருப்பதே எந்த அளவிற்கு நம்முடைய மண் வளத்தை நாம் கெடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்கிற பொழுது நிச்சயமாக மண் வளம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதன் மூலம் சுற்றுச்சூழல் சிறப்பாக பாதுகாக்கப்படுகிறது. அதை தாண்டி நம்முடைய உணவு உற்பத்திக்கும் தன்னிறைவு தரக்கூடிய ஒரு சூழலை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்கிற பொழுது இத்தகைய இயற்கை வளமாக இருக்கக்கூடிய அந்த மண் வளத்தை நாம் அனைவருமே பாதுகாத்து நம்முடைய நாட்டினுடைய தனித்தன்மையையும் இந்த விவசாய நாடு என்ற ஒரு சூழலை நாம் எப்பொழுதுமே தக்க வைத்து கொள்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய நாடு எப்பொழுதுமே சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது.